வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் அழகாக மாறப்போகின்ற தருணத்தை உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன். கந்தன் சொன்ன சொல்லு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் நேரம் இனி எப்பொழுதும் நீ என்னை நினைத்து மனமுருகி வேண்டுகின்ற நேரமாக மாறிவிட்டது. நேற்றோடு இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நடத்தி முடித்து விட்டேன். இனிமேல் இன்றிலிருந்து அந்த விஷயத்திற்கான பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் நடக்கும். 7 நாட்கள் முழுமையான மனநிறைவோடு எனக்கு விரதமிருந்து என்னை வழிபட்ட என் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் கந்த சஷ்டி விரதத்தினுடைய பலன்களை இந்த கந்தன் நிறைவாக கொடுப்பேன். எந்த இடத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். இன்று நீ என்னோடு என் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் கந்தனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சூரசம்ஹார நிகழ்வையும் திருக்கல்யாண நிகழ்வையும் மனதார என் பிள்ளை நீ கண்டு களித்த நேரம். உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற அந்த நேரத்தில் நீ நினைத்தாயோ அது எல்லாவற்றிலும் சரியான காரணம் இருக்கும் பட்சத்தில் இந்த கந்தன் அதை உனக்கு நிறைவேற்றி தருகின்றேன். அது என்ன சரியான காரணம் என்று கேட்கிறாயா? என் பிள்ளையே, தெய்வத்தின் முன்னிலையில் நின்று எனக்கு வேண்டும், இது நடக்க வேண்டும் என்று சொல்லி உன் பக்கம் இருக்கின்ற நியாயங்களை முன்வைத்து நீ ஒரு விஷயத்தை என்னிடம் கேட்டிருப்பாயானால் அது எந்தவித தடங்களும் இன்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரம் என் பிள்ளை, நீ எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களை கெடுக்கும் எண்ணத்தோடோ மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய சொல்லியோ அவர்களின் வாழ்க்கையை அழிக்கச் சொல்லியோ என்பது போன்று நீ முன்னிறுத்தி செய்வாயானால் ஒருபொழுதும் இந்த கந்தன் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன். ஒருபொழுதும் இதனை நான் உனக்கு நடத்தியும் தரமாட்டேன். என்ன நடக்கும் என்பதனை கவனத்தில் கொண்டு, ஏது நடக்கும் என்பதனை புரிதல் கொண்டு நீ எப்பொழுதும் சந்தோஷமாக உனக்கான விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் இந்த கந்தன் உன்னோடு இருக்கும் இந்த காலத்தை உணர்ந்திட்ட உனக்கு இனி வரக்கூடிய காலங்களும் மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன கேட்கிறாய் என்பதை பொறுத்து தெய்வம் உனக்கு நடத்தும். உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ செய்வது சரியா தவறா என்று. நாம் தெய்வத்திடம் கேட்பது முறையா என்று உன் மனசாட்சிக்கு தெரியும் அல்லவா? அந்த மனசாட்சி என்னவென்று உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும். நீ செய்த தவறுகளை உனக்கு சுட்டி காட்டும். மீண்டும் இந்த தவறுகளை நீ செய்யக்கூடாது என்பதனை அது உனக்கு அறிவுறுத்தும். இப்படியாக இந்த வாழ்க்கையின் ஒவ்வொன்றையும் கடந்து வந்த என் பிள்ளை, இனி நிச்சயமாக இந்த கந்தன் என்னுடைய அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்த வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ பொறுமையாக நடத்தி முடிப்பாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பொறுமையாக எண்ணங்கள் கொண்டும் சிந்தனைகள் கொண்டும் இந்த வாழ்க்கையில் அத்தனையையும் நீ நடத்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நல்லது நடக்க இந்த கந்தனின் அருளாசிகள் என்றும் உன்னை தொடரும். உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் கிடைக்க எப்பொழுதும் நீ விரும்பியபடி உனக்கு ஒவ்வொன்றும் கிடைக்கும். கந்தன் கொடுத்த வாக்குறுதி உன் வாழ்க்கையில் நடக்கும். எத்தனையோ முறை என் முன்னால் நீ கண்ணீர் சிந்தி இருக்கின்றாய். உண்மையில் இந்த கண்ணீர் துளிகள் நியாயமானது தானா என்பதனை இந்த கந்தன் நான் அறிவேன். இந்த கண்ணீர் துணிகளை சிந்துவது உண்மைதானா என்பதனையும் இந்த கந்தன் நான் அறிவேன். உண்மை என்ற பொழுது நான் ஒருபொழுதும் அதை இல்லை என்று மறுக்க மாட்டேன். உண்மையான விஷயங்களை ஒருபொழுதும் இல்லை என்று இந்த கந்தன் நான் உனக்கு தராமல் செல்ல மாட்டேன். என்ன நடந்தது என்பதும் ஏது நடந்தது என்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு தெளிவுபடுத்தும் பொழுது அந்த இடத்தில் உன் மனம் விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஒரு விஷயத்தை இங்கு பெற வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து நாம் ஒரு விஷயத்தை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது நம் விதியாகும் பொழுது அதை நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அதை நாம் தவிர்க்கக்கூடாது. இனி நடக்கும் நன்மைகளுக்கு எப்பொழுதுமே உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டே இரு. உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளுக்கு எப்பொழுதுமே நீ கட்டுப்பட்டு நடந்து கொண்டே இரு. எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு சில விஷயங்கள்
பல உண்மைகளை எடுத்துச் சொல்லி உன்னை தேடி வரும். எல்லாவற்றையும் கடந்து பல சந்தர்ப்பங்கள் உனக்கான நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தும். அத்தனையிலும் இருந்தும் நீ உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நிறைவோடு பெற்றுக்கொண்டு அதிலிருந்து நீ விரும்பியதை எல்லாம் நிச்சயமாக நீ கடந்து வருவாய். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் எல்லாமும் நிறைவேறி விட்டது என்று நீ புரிந்து கொள்வாய். இனி உனக்கு நடக்கும் நல்வை எல்லாம் இனிமேல் நீ ஆசைப்பட்ட இடங்களில் நின்று உன்னை வாழ வைக்கும். கந்தன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பது நான் ஏற்கனவே பலமுறை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன். இனி அதுபோல எல்லாவற்றிலும் இருந்து நீ மனநிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் நீ ஆசைப்படுவதை எல்லாம் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது. கந்தனின் அன்பு உன்னை எப்பொழுதும் நல்வழிப்படுத்தும். கந்தனின் அன்பு எப்பொழுதும் உன்னை சரியானபடி நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். கந்தன் எடுத்து வைத்த பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நிலையானதொரு வெற்றியை உனக்கு கொடுக்க தயாராகிவிட்டது. யார் சொன்னாலும் அதை நம்பாதே. நடக்காது என்று சொல்கின்ற யாருடைய வார்த்தைகளையும் நீ மதிக்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எடுத்துச் சொல்லும். அத்தனை வெற்றிகளையும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும். இனி எந்நாளும் நீ விரும்பியது போல உனக்கு ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையை தொடர்ச்சியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கந்தனின்று உன் வெற்றிக்கு எந்நாளும் வித்திடும் இந்த நேரம். நான் சொன்னது போல இனிமேல் அதிசயங்களை நீ கண்டுகொள்வாய். பெருமகிழ்ச்சியான விஷயங்களை நீ தேடி பெற்றுக்கொள்வாய். முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் நான் நடத்துவதை நீ ஏற்றுக்கொள்வாய். எதையுமே வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. ஏனென்றால் வருவதை பார்த்து கொள்ளலாம். நடப்பதை நாம் என்னவென்று எடுத்துச் சொல்லலாம். எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியது போல உனக்கு கிடைத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தும். எப்பொழுதும் போல நீ எதிர்பார்த்த விஷயங்களை நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். எப்பொழுதும் போல நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களில் உன்னுடைய சந்தோஷத்தை நான் காண விரும்புகின்றேன். உனக்கு நான் கொடுப்பது உறுதியான பிறகு இனிமேல் எதற்குமே நீ கலங்க வேண்டாம். உனக்கு நான் தருவது சந்தோஷம் எனும் பொழுது இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எந்த இடத்திலும் நீ உன்னுடைய நம்பிக்கையை முன்னெடுத்து வைத்து உன்னுடைய வெற்றியை தேடி பயணம் செய். அந்த வெற்றி என்றுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். அந்த வெற்றி என்றுமே உனக்கு நீ விரும்புகின்ற நல்ல மாற்றத்தை உனக்கு கொடுக்கும். நீ கலங்கி நின்றாயானால் உனக்கு எது கிடைப்பதாக இருந்தாலும் தாமதமாகத்தான் செய்யும். நீ துணிந்து விட்டாயானால் எது கிடைப்பதாக இருந்தாலும் அது உனக்கு விரைவாகவே கிடைத்துவிடும். அதே நேரம் நிரந்தரமானதாகவும் உனக்கு கிடைத்துவிடும். எந்த நேரமும் என் பிள்ளை நீ எதற்கும் பதறிக்கொண்டிருக்காமல், எந்த சூழ்நிலையிலும் எதற்கும் நீ மனம் உடைந்து செல்லாமல் உன் முன்னால் நான் நிற்கும் இந்த காலங்களை நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி உனக்கென்று இந்த கந்தன் நான் எடுத்துச் சொல்லும் அத்தனை விஷயங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து வருவாய். உன் முன்னால் இந்த கந்தன் உனக்கு எல்லாவற்றிலும் அத்தனை சூழ்நிலைகளையும் உணர்த்தி உன்னை பேரானந்தப்படுத்தும் நேரம். நீ எதற்கும் மனம் பதறிவிடாதே. எந்த இடத்திலும் மனம் தளர்ந்து விடாதே. கந்தன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் இனி மனநிறைவோடு கிடைப்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். மனமகிழ்ச்சியோடு உனக்கு நான் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கும் இந்த காலம். நான் சொல்லும் அத்தனை விஷயங்களும் உனக்கானவற்றை எல்லாம் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். முன்னின்று எதையும் எதிர்கொள்ள துணிந்து நில். உன்னுடைய வெற்றிக்கு எந்நாளும் நான் பொறுப்பாவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கந்தனை சூரசம்ஹார நிகழ்வின் போது ஆக்ரோஷமான கோலத்தில் கண்ட என் பிள்ளை, அடுத்த நாள் திருக்கல்யாணத்தில் மனமகிழ்ச்சியோடும் என்னை நீ கண்டிருக்கின்றாய். என்னுடைய கோபத்தை அமர்த்தி என் மனதை மகிழ்வித்த அந்த நேரம்
இந்த கந்தன் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.